ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பூனா கோஷ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1/2 kg மட்டன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாவை இடித்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் மூடி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையான ஒரு பேனை வச்சுட்டு அதில் 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 இன்ச் அளவு பட்டை, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 ஸ்பூன் போல் முழு தனியா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5 காஷ்மீரி சில்லி நான் சேர்க்க போகிறேன். அது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், நான் மிடில் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றா கலந்து மட்டனையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஆனியனும் மட்டனும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும், அதுதான் இதுக்கு டேஸ்ட் கூட்டும். இப்படி நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரைடு ஆனியனையும் சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வந்து பாதி அளவு ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் பாதி அளவு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மீதி பாதி வந்து கடைசியாக நம்ம இறக்குறச்சு சேர்க்க போகிறோம். மசாலா தீஞ்சிராதபடி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்காக அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக்கரை ஒரு 5 விசில் போல் வேக விட்டுடலாம். 5 விசில் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். மட்டனில் இருக்கிற கிரேவி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் போல் தயிரும் பேலன்ஸ் இருக்கிற அந்த ட்ரை மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 minutes போல் நீங்கள் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா நல்லா குக் ஆகியிருக்கு. நம்மளோட மட்டன் பூனா கோஷ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே நல்லா லைக் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.